எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எறா போட்டு முள்ளங்கி மிட்டா சால்னா தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி மிட்டா சால்னா செய்கிறதுக்கு நான் ஒரு 3 பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்து நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடிசாக நறுக்கின ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன், நான் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பை நம்ம போட்டுக்கணும். ஏன்னா எப்போவுமே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு நம்ம தக்காளி போடும்போது போடுறது. இப்போ மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த தக்காளி ஃபுல்லாகவே நல்லா வதங்கி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து நல்லா குத்தி விடுங்க. குத்தி விட்டதுக்கப்புறம் நல்லா கொல கொலன்னு இந்த மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச எறாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எறா வாங்கும் போது கொஞ்சமாக நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி முள்ளங்கி இதை வந்து முள்ளங்கியில் தான் செய்யணும்னு இல்லை, முள்ளங்கி, கோஸு, மற்ற எந்த காய்கறி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். எந்த ஒரு காயை போட்டு நீங்கள் செய்யும் போதும் ஒரு வாசனைக்கு ஒரு 2-3 எறா போட்டு இல்லைனா ஒரு கைப்பிடி எறா போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும். நான்வெஜ் செஞ்ச மாதிரியும் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த எறா ஃபுல்லாக சுருள்ற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு வெறும் 5 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு எடுத்தால் போதும். எறா எல்லாமே நம்ம சுருண்டு வந்துடும் இந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சுருண்டு வரணும். இப்போ நம்ம முள்ளங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முள்ளங்கி எல்லாத்தையும் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கணும். நம்ம அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அழகாக பெரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாகவே இதில் வந்து ஆட் ஆகிற மாதிரி ஃபுல்லாத்தையும் நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி முள்ளங்கியை சாம்பாரில் போட்டுட்டு பொரியல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது பார்த்தா தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. இதை ஃபுல்லாக நம்ம பெரட்டி எடுத்துட்டோமா, இப்போ என்ன செய்யணும், 1 கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா 4 பக்கமும் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். எறாலாம் எப்படி அழகாக சுருண்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா எறா சுருண்டு வந்திருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த அரை மூடி தேங்காயிலையும் பாதி இருக்கிற அளவுக்கு மட்டும் தேங்காய் பத்தைங்க எடுத்து பொடிசாக நறுக்கி அதை இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை இதில் வந்து ஊற்றிக்கோங்க. முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காவை எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
இப்போ அந்த தேங்காய் ஃபுல்லாக நான் இதில் ஊற்றிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சுருள வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா புதினா கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக நறுக்கி இதில் இருந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.